ராமாயணம் பகுதி 57. ராமாயணத்தில் நேற்று 56வது பகுதியை பார்த்தோம். இன்று 57வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? வானரங்கள் மிகுந்த பசியுடன் இருந்ததால் அவர்கள் அங்கதனிடம், நாங்கள் மிகுந்த பசியுடன் உள்ளோம், தாங்கள் இந்த மதுவனத்தில் உள்ள மதுவை அருந்த அனுமதி தர வேண்டும் என்றனர். இந்த மதுவனத்தில் மது அதிகமாக இருக்குது, இதை நாங்கள் அருந்தணும், அதுக்கு அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கதனிடம், அந்த மதுவனத்தோட இளவரசன், அவன் சுக்கிரீவனோட ஆட்சி தானே அங்கே நடக்குது, அந்த சுக்கிரீவனோட பையன்தான் அங்கதன். அங்கதனோட அனுமதியை கேட்டார்கள். அங்கதனும் அவர்களுக்கு அனுமதி அளித்தான். வானர வீரர்கள் மதுவனத்தில் ஆடியும் பாடியும் மகிழ்ந்தார்கள். இப்படி இவர்கள் மதுவை அருந்த மதுவின் மயக்கம் அவர்களுக்கு அதிகரித்து கொண்டே போனது. மதுவின் மயக்கம் அதிகரித்து போனால் என்ன நடக்கும்? அடிதடி நடக்கும், இதை அதை உடைப்பாங்க. அதுவும் இங்கே நடக்குது. இதனால் ஒருவருக்கு ஒருவர் அடித்து கொண்டு மதுவனத்தை நாசம் செய்தனர். இவர்களை தடுப்பதற்காக துதிமுகன் வானர வீரர்கள் சென்றனர். துதிமுகனின் வானர வீரர்கள் அங்கு சென்றனர். ஆனால் வானர வீரர்கள் இவர்களையும் அடித்து துன்புறுத்தினர். காவல் புரிந்த வானர வீரர்கள் துதிமுகனிடம் சென்று முறையிட்டனர். உடனே துதிமுகன் அங்கதனிடம் போருக்கு சென்றான். அங்கதனோ அவனை அடித்து உதைத்தான். யாரு? துதிமுகனை அடித்து உதைத்தான் அங்கதன். மிகவும் அடிபட்டு துதிமுகன் அரசன் சுக்கிரீவனிடம் நேரடியாக சென்றான். ரிஷியமுக பர்வதத்தில் ராமர் சீதையை நினைத்து மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார். சீதையை தேடி சென்ற வானர வீரர்கள் எல்லோரும் திரும்பி வந்துவிட்டனர். ஆனால் தென் திசை நோக்கி சென்ற வானர வீரர்கள் இன்னும் திரும்பி வரவில்லையே என்று வருத்தத்துடன் இருந்தார். அவர்கள் நிச்சயம் சீதையை தேடி கண்டுபிடித்து விட்டு வருவார்கள் என ராமருக்கு ஆறுதல் சொன்னான் சுக்ரீவன். ராமர் தென் திசைக்கு சென்ற வானர வீரர்களுக்கு என்ன ஆயிற்று என்பது தெரியவில்லையே என்று ஏக்கத்துடன் கேட்டார். ஒருவேளை அவர்கள் சீதையை காணாமல் மாண்டு போனார்களோ, இல்லை இன்னமும் சீதையை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்களோ, சீதைக்கு ஏதேனும் விபத்து ஏற்பட்டு இருக்குமோ, இல்லை அவர்களுக்கு என்னதான் ஆகியிருக்குமோ என கூறி ராமர் மிகவும் வருந்தினார் ராமர். அப்போது துதிமுகன் அவ்விடத்திற்கு வந்து அங்கதன் தலைமையில் வந்த வானர வீரர்கள் செய்த அட்டூழியங்களையும் அங்கதனால் ஏற்பட்ட துன்பத்தை பற்றியும் கூறினான். துதிமுகன் சுக்கிரீவனிடம் சொல்றான், உங்கள் வானர வீரர்கள்லாம் மதுவனத்துக்கு வந்து மதுவை அருந்திட்டு இஷ்டத்துக்கு அடித்து உதைச்சி நாசம் பண்ணுறாங்க, அதனால் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவனிடம் துதிமுகன் சொல்கிறான். இதை கேட்ட சுக்ரீவன் மகிழ்ந்தான். அப்படியென்றால் வானர வீரர்கள் நிச்சயம் சீதையை கண்டுபிடித்து இருப்பார்கள், அதனால்தான் மதுவனத்தை நாசம் செய்திருக்கிறார்கள் என நினைத்தான் சுக்ரீவன். சுக்ரீவன் துதிமுகனை பார்த்து, துதிமுகனே, மதுவனத்தின் இளவரசனை நீ எதிர்க்கலாமா? நீ இளவரசன் அங்கதனிடம் சென்று சரணடைவாயாக என கூறினான் சுக்ரீவன். பிறகு சுக்ரீவன் ராமனிடம், பெருமானே, தாங்கள் வருந்த வேண்டாம், வானர வீரர்கள் சீதையை கண்ட மகிழ்ச்சியில்தான் மதுவனத்தை நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினான் சுக்ரீவன். இவ்வாறு சுக்கிரீவன் கூறிக்கொண்டிருக்கையில் தென் திசையில் இருந்து அனுமன் அவர்கள் முன் வந்து நின்றான். அனுமன் தென் திசை நோக்கி சீதையை இருக்கும் இடத்தை பார்த்து தொழுது வணங்கினான். ராமர் சிறிது நேரம் அனுமனையே உற்று நோக்கினார். அனுமன் முகத்தில் தெரிந்த பிரகாசமே சீதையை கண்டுவிட்டேன் என்ற செய்தியை கூறியது ராமருக்கு. பிறகு அனுமன் ராமனிடம், நான் கண்டுவிட்டேன், நான் அன்னை சீதையை இருக்கும் இடத்தை கண்டுவிட்டேன், பெருமானே, தாங்கள் இனி கவலை கொள்ள வேண்டாம் என்றான் அனுமன். பெருமானே,
தசரத மகாராஜாவின் பெருமைக்குரியவளும் ஜனக மகாராஜாவின் மகள் என்ற தகுதிக்குரியவளும் தங்களின் மனைவியுமான அன்னை சீதையை நான் கண்டுவிட்டேன் என கூறினான் அனுமன். இதை கேட்ட ராமனின் முகம் பிரகாசமானது. பிறகு அனுமன், பெருமானே, அன்னை தங்களின் நினைவாகவே உள்ளார். தன் கற்புக்கு சிறிது கூட கலங்கமற்றவளாய் உள்ளார். தங்களின் பெயரையே உச்சரித்து கொண்டு உள்ளார். தங்கள் வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டும் உள்ளார் என்றான் அனுமன். அனுமன் ராமனிடம், பெருமானே, அன்னை கடலுக்கு நடுவில் இருக்கும் இலங்கை என்னும் நகரத்தில் அழகிய சோலைகள் நிறைந்த அசோகவனம் என்னும் இடத்தில் ராவணனால் சிறை வைக்கப்பட்டுள்ளார். ராவணன் ஒரு பெண்ணின் விருப்பமில்லாமல் அவளை தொட்டால் அவனின் தலை வெடித்துவிடும். ராவணன் ஒரு பெண்ணின் விருப்பமில்லாமல் அவளை தொட்டால் அவனின் தலை வெடித்துவிடும். இது பிரம்மன் ராவணனுக்கு கொடுத்த சாபமாகும். இந்த சாபத்திற்கு அஞ்சி அவன் அன்னை சீதையை தீண்டாமல் சிறை வைத்திருக்கிறான் என்றான் அனுமன். ராமர் அனுமனிடம், நீ சீதையை எவ்வாறு கண்டாய் என கூறு என்றார் ராமர். அனுமன், நாங்கள் அன்னை சீதையை தென்திசை முழுவதும் தேடினோம். ஆனால் எங்களால் எங்கேயும் அன்னையை தேடி கண்டுபிடிக்க முடியாமல் கடைசியில் மகேந்திர மலையை அடைந்தோம். அங்கு ஜடாயுவின் சகோதரரான சம்பாதி வந்து எங்களுக்கு சீதை இருக்கும் இருப்பிடத்தை கூறினான். பிறகு நான் சீதையை தேடி இலங்கை சென்றேன். அங்கு மாட மாளிகைகளிலும் வனத்திலும் எல்லா அரண்மனைகளிலும் தேடினேன் சீதையை. எங்கு தேடியும் கிடைக்காத சீதை கடைசியில் அசோகவனத்தில் இருப்பதை கண்டு கொண்டேன். அங்கு சீதை மிகவும் துன்பப்பட்டு அரக்கியர்கள் நடுவே வீற்றிருந்தார். அப்போது ராவணன் அங்கு வந்தான். அவன் சீதையை தன் அன்புக்கு இணங்கும்படி வேண்டினான். ஆனால் சீதை கடுஞ்சொற்களால் அவனை பேசினார். என் மனதில் ராமரை தவிர வேறு எவருக்கும் இடமில்லை என கூறினார் சீதை. ராவணன் சென்ற பிறகு அன்னை சீதை மிகவும் துன்பப்பட்டார். அச்சமயத்தில் நான் அரக்கர்களை தூக்க நிலைக்கு ஆழ்த்திவிட்டு அன்னை முன்பு தோன்றினேன். பிறகு நான் தங்களின் பெயரை சொன்னவுடன் அன்னை மிகவும் மகிழ்ந்தார். பிறகு தங்களின் அடையாளமாக கொடுத்த கணையாழியை அன்னையிடம் கொடுத்தேன். கணையாழியை பார்த்த அன்னை மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். பிறகு அன்னை என்னிடம், ராமர் ஏன் இன்னும் என்னை தேடி வரவில்லை? என்னை ஏன் காண வரவில்லை அவர்? நான் அவரின் வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் என்றார் சீதை. ராவணன் அவனின் ஆசைக்கு இணங்க எனக்கு 1 வருட காலம் அவகாசம் கொடுத்துள்ளான். அதற்கு இன்னும் 1 மாதம்தான் உள்ளது. அதற்குள் ராமர் வந்து என்னை மீட்டு செல்ல வேண்டும். இல்லையேல் என் உயிரை நான் மாய்த்து கொள்வேன் என்றார் என்று சொன்னான் அனுமன். பிறகு அன்னை அவரின் அடையாளமாக இருந்த சூடாமணியை தங்களிடம் கொடுக்க சொல்லி கொடுத்தார் என்றான் அனுமன். பிறகு அனுமன் சீதை கொடுத்த சூடாமணியை ராமரிடம் கொடுத்தான். சூடாமணியை பார்த்த ராமரின் கண்களில் கண்ணீர் பொங்கியது. பிறகு ராமர் சூடாமணியை மார்போடு அணைத்து கொண்டார். சீதையை நினைத்து மிகவும் வருந்தினார். அப்போது அங்கதன் முதலிய வானர வீரர்கள் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர்கள் ராமரை தொழுது வணங்கினர். ராமன் அனுமனை பார்த்து, எவராலும் செய்ய முடியாத காரியத்தை நீ செய்துள்ளாய். கடலை கடப்பது என்பது மிகவும் எளிதான விஷயம் அல்ல. ஆனால் எவராலும் நுழைய முடியாத இலங்கைக்கு சென்று ராவணனின் காவலில் இருக்கும் சீதையை கண்டுபிடித்து வந்துள்ளாய் என பாராட்டினார். அப்போது சுக்ரீவன், இனியும் நாம் நேரத்தை வீணடிக்க கூடாது. சீதை இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து ஆகிவிட்டது. நாம் புறப்படுவோம் என வானர சேனைகளுக்கு கட்டளையிட்டான் சுக்ரீவன். பிறகு அனைவரும் தென் திசை நோக்கி பயணம் செய்தனர். நாளை என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீராம். பக்தியுடன் எம் தனிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.